வெல்கம் டு ஷன்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான முருங்கைக்கீரை தோசை. முருங்கைக்கீரையில் வியக்கத்தக்க மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. முருங்கைக்கீரை பல நோய்களை குணப்படுத்தவும் வருமுன் காக்கவும் உதவியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த டேஸ்டான கிறிஸ்பியான முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 5-6 சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். 6-7 பூண்டு பல் உரித்து எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகத்தை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். 7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 7 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரையில் நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான 9 வகையான அமினோ அமிலங்கள் இருக்குது. இப்போ வதங்கின ஜாமானை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஆட்டின புளிச்ச இட்லி மாவை 2 கரண்டி எடுத்துக்கிட்டேன். இதோட அரைச்ச கீரை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு ஆட்டியிருக்கேன். உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரைச்ச மாவில் 4லேருந்து 5 தோசை வரைக்கும் ஊற்றலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துட்டு அதோட கீரை பேஸ்ட்டை ஆட் பண்ணி கரைச்சிக்கோங்க. முருங்கைக்கீரையில் மற்ற தாவர உணவுகளில் இருப்பதை விட 25 மடங்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம தோசை சட்டியை அடுப்பில் காய வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சட்டி காஞ்சதும் நம்ம அதில் தோசை ஊற்றிக்கலாம். எனக்கு முருங்கைக்கீரை தோசை எப்பயுமே கிறிஸ்பியாக ஊற்றி சாப்பிட தான் பிடிக்கும். அதனால் நான் மாவை நல்லா கிறிஸ்பியாக இழுத்து ஊற்றுனேன். முருங்கைக்கீரையை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகுது. இந்த முருங்கைக்கீரை தோசைக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். தோசை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த முருங்கைக்கீரை தோசையோட மணமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசையை பாருங்கள், ஒரு அழகான க்ரீன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை மடிச்சு விட்டுக்கலாம். தோசை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். சுவையான கிறிஸ்பியான முருங்கைக்கீரை தோசை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், இல்லாட்டி கார சட்னி கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.